கடைசி வரைக்கும் ஜெயிக்க வேண்டும் என்றால் இந்த வயதில் சில விஷயங்களுக்கு நோ சொல், சில விஷயங்களுக்கு எஸ் சொல். 6 குழந்தைகளை வைத்து ஒரு சாக்லேட் வச்சாங்க. நடந்த செய்தி இது. நான் சைக்காலஜி படிச்சவ, விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சவ, பிஎட் படிச்சவ மேடம். நான் ரெகுலர்ல எனக்கு பிள்ளைகளுடைய சைக்காலஜி தெரியும், பெடகாஜி எனக்கு தெரியும், வகுப்பறைகளை எப்படி கையாள்வது என்று தெரியும். நான் இந்த பொதுமக்களுக்கு முன்னால் சொல்லுகிறேன், இந்த 23 வருட என்னுடைய அரசு பணியில், என்னுடைய ஆசிரியர் பணியில் ஒரு பிள்ளை கூட ஃபெயில் ஆனது இல்லை மேடம். ஃபெயிலாக விட்டதில்லை. பேசவும் வருவேன், வகுப்பையும் பார்ப்பேன். உனக்கு சொல்கிறேன், 6 குழந்தைகளுக்கு உங்ககிட்ட அந்த குணம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோ. இல்லைன்னா இன்னில இருந்து வளர்த்துக்கோ, எப்படியும் வளர்த்துக்கலாம். முன்னால 6 பேருக்கு சாக்லேட் வச்சாங்க. சாக்லேட் வைக்கும் போது அந்த டீச்சர் சொன்னாரு, ஒரு 10 வயசு குழந்தை தான், 6 பேரும், நான் வர வரைக்கும் சாக்லேட்டை தொடக்கூடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். 5th ஸ்டாண்டர்ட் எல்லாம் உட்காந்துட்டு இருக்கு சாக்லேட் முன்னால. 10 நிமிஷம் ஆச்சு, 15 நிமிஷம் ஆச்சு, 20 நிமிஷம் ஆச்சு, ஆளை காணோம் டீச்சர். அதுல 3 எடுத்து தின்றுச்சு. 4வது இருக்குல்ல, அதுக்கு ஒரே டெம்டேஷன், இந்த 3 தின்னதை பார்த்து 4வது எடுத்து சாப்பிட்டுச்சு. 5வது 6வது சாப்பிடல, வர வரைக்கும் வெயிட் பண்ணுச்சு. 1 மணி நேரம் கழிச்சு வந்தாரு டீச்சர். கேஸ் ஸ்டடியில எழுதுறாங்கப்பா, அந்த சாக்லேட் இருந்து கூட யாராலும் ப்ரோவோக் ஆகாம, யார் சாப்பிட்டதையும் பார்த்து திங்காம, தன்னுடைய மனதிலேயே இருக்கக்கூடிய அந்த அர்ஜ கண்ட்ரோல் பண்ணிச்சிங்களா அந்த 2 குழந்தைகள். அந்த 2 குழந்தைகள் தான் +2 வரைக்கும் ஹையஸ்ட் மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல் வரைக்கும் போச்சு. ஒரு விஷயத்தை தனக்கு பலி கொடுக்காமல் அதை பார்த்துக்கலாம்டா அப்படின்னு ஆற போடுறது இருக்குல்ல, வெயிட் பண்ண வைக்கிறது இருக்குல்ல, அந்த குணம் நிறைய மதிப்பெண்கள் பெறுவதற்கான வாய்ப்பை, வாசிப்பதற்கான வாய்ப்பை, படிப்பதற்கான வாய்ப்பை உனக்கு தரும். ஒரு ரூம்ல ஒரு தீபத்தை ஏத்தி வச்சுக்கிட்டு 4 பேர் உட்காந்தானுங்க. சாயந்தரம் 6 மணி வரைக்கும் பேசக்கூடாதுங்க. ஒருத்த 5:45 ஆச்சு, 50 ஆச்சு, 55 ஆச்சு. அவன் சொன்னானா, அப்பா இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்குன்னு. பக்கத்துல இருந்தவன்ல, அடப்பாவி 5 நிமிஷம் தானே இருக்கு, ஏண்டா பேசுனேன்னு. அதுக்கு இன்னொருத்த இருக்குல்ல, டேய் அவன் தான் பேசுனா, நீ ஏண்டா பேசுனேன்னு நானா. 4வது ஆள்ல, அப்பா நான் மட்டும் தான் பேசலன்னு நானா. சேர்ந்து கெட்டு குட்டிச்சோரா போறது இது. ஒருத்தரை பார்த்து ஒருத்தர். நான் ஒன்னு சொல்லட்டுமா, யார் என்ன சொன்னாலும் என்னுடைய இலக்கை நகர்த்தி கொண்டு யாரும் என்னை செலுத்திவிட முடியாது என்று யார் ஒருவர் ப்ரோஆக்டிவாக இருக்கிறார்களோ அவர்கள் தான் ஜெயிப்பார்கள். பி ப்ரோஆக்டிவ், ஸ்டே ப்ரோஆக்டிவ், டோன்ட் பி ரியாக்டிவ்.